ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்குறோம். கண்டினியூஷனாக பார்க்கலாம். இது 151வது கொஸ்டின். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சசி தருண். அடுத்து 152வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று ஏ, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம் ஆர், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. காரணம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து 153வது கொஸ்டின். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை. அடுத்து 154வது கொஸ்டின். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து 155வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசை படி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. இது 1957 ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் அசோக் மேத்தா குழு. இது 1977 செகண்டு. தேர்டு ஜிவிகே ராவ் குழு 1985. ஃபோர்த் எல்எம் சிங்வி குழு. அது 1986. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. அடுத்து 156வது கொஸ்டின். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. அடுத்து 157வது கொஸ்டின். உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. 158வது கொஸ்டின். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. ஆப்ஷன் டி ரூ 10 லட்சம். அடுத்து 159வது கொஸ்டின். டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாந்த் பிஸ்மில் மற்றும் ஆஸ்பா குல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காக்கோரி சதி வழக்கு. அடுத்து 160வது கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. நெக்ஸ்ட் 161வது கொஸ்டின். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முசிறி. அடுத்து 162வது கொஸ்டின். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலகிரி. அடுத்து 163வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2018. அடுத்து 164வது கொஸ்டின். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஸ் ஆண்டுகள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7. அடுத்து 165வது கொஸ்டின். இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திணை வகைகள். அடுத்து 166வது கொஸ்டின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஸ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரூபாய் 3512.85.
அடுத்து 167வது கொஸ்டின் x/y ஈக்குவல் டு 2:1 எனில் x² - y² x² + y² என்பது மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3:5. அடுத்து 168வது கொஸ்டின் குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 125. அடுத்து 169வது கொஸ்டின் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மிக பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1. அடுத்து 170வது கொஸ்டின் உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2000 மீட்டர் கியூப். அடுத்து 171வது கொஸ்டின் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 25. அடுத்து 172வது கொஸ்டின் 24 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலமும் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 34 மீட்டர். அடுத்து 173வது கொஸ்டின் எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு தப்பு. செகண்ட் வந்துட்டு ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் சம இடைவெளியில் நகரும் பொழுது சவுண்ட் கிடைக்கும். ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது கரெக்டு. ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் பொழுதும் கேட்கும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அடுத்து 174 சரியான இணைகளை தேர்ந்தெடு. பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். கரெக்டு. செகண்ட் வந்துட்டு மெத்தைல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உண்டாக்கும். தப்பு. சிவப்பு லிட்மஸ் தாள் வந்துட்டு கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். கரெக்டு. ஃபோர்த் வந்துட்டு நீல லிட்மஸ் தாள் வந்துட்டு கார ஊடகத்தில் சிவப்பாக மாறும். தப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து 175வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் எந்த மாநில சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா.